நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு தகவல், இப்போ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல்களிலே அநேக சொந்த தொழில் தொடங்கலாமா என்று எண்ணுகிறார்கள், அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சில ஆலோசனைகள் என்ன, சொந்த தொழில் யார் தொடங்க முடியும், யார் தொடங்கக்கூடும், யார் தொடங்கினால் வெற்றி காண முடியும் என்பதை ஒரு சில பாயிண்ட்டுகளை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த தொழில் என்று சொல்லுவதற்கு சில அறிகுறிகள் இருக்கிறது. என்னன்னு கேட்டால், சந்திரன் என்று சொல்லுகிற மனோகாரகன், அந்த மனோகாரகன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து அந்த தொழிலை நீங்கள் தொடங்கலாம். சந்திரனானவர் ஒரு சில ஸ்தானங்களில் அவர் இருக்கக்கூடாது. எங்கே இருக்கக்கூடாது? 4ஆம் இடம் சந்திரன் இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன, 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து நீங்கள் சொந்த தொழில் தொடங்குவீர்களானால் வியாபாரம் நல்ல ரீதியில் போகும். ஆனால் கொஞ்ச காலத்திலே உங்களுக்கு அந்த வளர்ச்சி, சுயபோகத்தை அனுபவிக்க வேண்டிய சூழல் வந்துவிடும். ஒரு பெரிய வண்டி வாகனங்கள் வாங்கி, நான் தான் பிஸ்னஸ் மேன் ஆச்சே அப்படின்னு சொல்லி ஊட்டி கொடைக்கானல் டூரு, கோயில்கள் குளங்கள் என்று நீங்கள் போய் உங்களுடைய உத்தியோகத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய மனம் கெடுத்துவிடும். 6ஆம் இடத்திலே இருக்குமானால் தொழிலை விரிவுபடுத்துகிறேன் என்று சொல்லி மேலும் 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 கடன் வாங்கி அதில் கடனுக்குள்ளாகி விடுவீர்கள். 8ஆம் இடத்தில் இருக்குமானால் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்து அந்த கூட்டாளிக்கு தான் லாபம், உங்களுக்கு ஒரு திடீரென்று ஒரு இழப்பு வந்துவிடும். 12ஆம் இடத்தில் இருக்குமானால் உங்களுடைய சந்திரன் என்ன நடக்கும்? ஒரு நாள் இந்த தொழிலை யாராவது ஒருவர் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க, விரயமாகிவிடும், மொத்தத்தில் விரயமாகிவிடும். அப்போ எப்படியா நான் சொந்த தொழில் செய்வது என்ற ஒரு கேள்வியை நீங்கள் சேர்க்கலாம். முதலீடு போடாத தொழில் செய்யலாம். இது 6ஆம் இடம் என்று சொன்னால் கடன் வாங்கி கொடுக்கறது, பேங்க்கில் கடன் வாங்கி கொடுக்கறது, அதற்கான நிகழ்வுகள் செய்து, அல்லது உணவு சம்பந்தமான உத்தியோகங்கள், பெரிய முதலீடு போடாமல் அதை செய்யலாம். 12ஆம் இடத்தில் இருக்குமானால் ஒரு இன்சூரன்ஸு, புரோக்கரேஜ், முதலீடு போடாத மஞ்சப்பையோடு போய் தொழில் பண்ணுறது, ஒன்றுமே இருக்கக்கூடாது. வெறும் மஞ்சப்பை, உங்களுக்கு தேவையான 4 புக்கு நோட்டு, ஒரு செட் துணி வச்சுக்கிட்டு போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெளியூர்களில், வெளிநாடுகள், வெளி மாநிலத்தில் போய் தொழிலை தொடங்கினீங்கன்னா பிரமாதமான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுவிடும். 8ஆம் இடம் என்று சொன்னால், 8ஆம் இடம்னு சொல்லிட்டா இன்சூரன்ஸ் ஏஜென்சி, முதலீடு போடாத தொழில், இந்த மாதிரியான தொழில்களை நீங்கள் செய்வீர்களானால் சிறப்பாக வாழ முடியும். அல்லது உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு, நான் இப்படியான ஒரு சூழலுக்கு ஆளாவேன் என்று தெரிந்து கொண்டு, அதை முன்னெச்சரிக்கையாக அந்த நிகழ்வுகளில் ஈடுபடாது உங்கள் தொழிலை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்களானால் நிச்சயம் வெற்றி. சரி, அந்த மாதிரி எனக்கு சந்திரனுடைய அமைப்புகள் 6, 4, 6, 8, 12 இல்லை. அப்போ நான் எப்படி சொந்த தொழிலில் வெற்றி காண்பேனா என்று என் ஜாதகத்தின் மூலமாக நான் எப்படி அறிந்து கொள்வது என்று நீங்கள் ஆலோசித்தால் அதற்கு ஒரு சின்ன டிப்ஸ். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? லக்னத்துக்கு 10ஆம் இடம்தான் தொழில். 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியுடனோ அல்லது 2ஆம் வீட்டுடனோ 11ஆம் வீட்டுடனோ தொடர்பு பெற்றிருக்கணும். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 2இல் அமர்ந்திருப்பது, 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது, அல்லது 2ம் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது, அல்லது 2ம் 11ம் 2 பேர் சேர்ந்து லக்னத்தில் இருப்பது. இது ஏதாவது ஒரு மாற்றம், 10, 10, 2, 11 இந்த மூவருக்குள்ள ஒரு கூட்டமைப்பு இருக்குமானால்
தொழிலிலே நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதான் 10ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ தொடர்பு பெற்றிருப்பது என்றால் தொழிலில் சிறப்பாக இருக்கும். அல்லது 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைந்து தொடர்பு கொண்டு இருப்பது தொழிலில் வெற்றி கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இதனுடைய திசா புத்திகள் வரும்போது கிடைக்கும். இதில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். எப்போ அந்த திசா புத்தியை பார்த்து உத்தியோகத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தபடியாக வாழ்விலே வெற்றி அடைய என்ன வேணும்? ஜெயிக்கணும்ப்பா, ஆரம்பித்தாச்சு, ஜெயிக்கணும். என்ன வேணும்? செயலும் பேச்சும் ஒன்று போல் இருக்க வேண்டும். சொன்னது தான் செய்யணும், செய்யறதான் சொல்லணும். அப்படி இருந்தால் ஜெயிக்கலாம். அது எப்படி இருக்க முடியும்? ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே நேர்கோட்டில் செயலும் பேச்சும் இருந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது எப்படி இருக்கும்? எப்படி அது இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, லக்னாதிபதியும் ராசியாதிபதியும், சிம்ம ராசி சிம்ம லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம் என்று சொல்லுவது போல் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்கணும். அல்லது தனுசு ராசி தனுசு லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், மேச ராசி மேச லக்னம் என்று லக்னாதிபதியும் லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கணும். அல்லது வேறு இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மேச ராசி தனுசு லக்னம் இப்படி இருக்குன்னா இவங்க என்ன பண்ணணும்? இப்படி மாறி இருக்குது. இந்த மேசராசியினுடைய லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் இவங்க சந்திக்கணும். அல்லது சமசப்தமாக 2 பேர் லக்னா அதிபதியும் ராசி அதிபதியும் சமசப்தமாக சந்தித்து கொள்ள வேண்டும். இல்லைப்பா அடுத்து வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் இவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் 1, 5, 9 லக்னாதிபதி ராசி அதிபதி இவர்கள் ஒருவருக்கொருவர் 1, 5, 9 என்று மூலத்திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அருமையாக பேசுவீங்க, சொல்கிறத வாக்கு கொடுத்த காப்பாற்றுவீங்க, தொழில் நல்ல ரீதியில் நடக்கும். அல்லது 1, 4, 7, 10 என்று சொல்லுகிற அந்த கேந்திர ஸ்தானங்களில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அமர்ந்திருந்தால் உங்களுடைய செயலும் பேச்சு ஒன்று போல் இருக்கும், வெற்றி கிடைக்கலாம். இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னாதிபதி உங்களுக்கு ஒரு லக்னம், உங்களுக்கு ஒரு ராசி, இவர்களை இருவரையுமே ஒரு ராசி அதிபதி இங்கே இருக்கார், லக்னாதிபதி இங்கே இருக்கார், இவங்க 2 பேரையுமே குருவானவர் பார்க்கணும். 2 பேரையும் பார்க்கணும். பார்த்தால் அவர்கள் பேச்சும் செயலும் ஒன்று போல் இருக்கும். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் தொழில் தொடங்க வேண்டுமென்றால் உங்களுடைய சந்திரனுடைய நிலை என்ன என்று அறிந்து, அவர் சந்திரன் 4, 6, 8, 12 இருக்கிறாரா என்று அறிந்து முதலீடு போடுகிற தொழிலா அல்லது முதலீடு இல்லாது உழைப்பால் மட்டும் செய்கிற தொழிலா என்று பார்த்து அந்த தொழிலை தொடங்குங்கள். உங்கள் தொழில் சிறப்பாகும். அதுக்கு அடுத்து உங்களுடைய 10ஆம் அதிபதி யார் அப்படி என்று பார்த்து அந்த தொழிலை தொடங்க. அந்த 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோடும் 11ஆம் அதிபதியோடும் ஏதாவது தொடர்பில் இருக்கிற பார்த்து அந்த திசாபுத்தி வருகிற காலங்களில் நீங்கள் தொழிலை தொடங்குவீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி. அதுக்கடுத்து சொன்னதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக தொழிலை வெற்றி பெறலாம். அதுக்கு லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் முக்கியம். இவர்கள் சேர்ந்தோ இணைந்தோ சமசப்தமாக பார்த்தோ அல்லது இவர்கள் தனித்தனியாக இருந்தாங்க அவர்களை குரு பார்த்து இருப்பாரானால் நிச்சயம் பெரிய வெற்றியை, அளவில்லாத செல்வத்தை நீங்கள் அடையலாம். இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு எத்தனையோ சாஃப்ட்வேர் நண்பர்கள், எத்தனையோ பல தொழில் நண்பர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தொழிலை விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கிறார்கள். சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் இதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குருவே சரணம்.